தற்போதைய முக்கிய செய்தி, சிறையில் இருந்து வெளிவந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணம் பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 471 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கிடைத்ததை தொடர்ந்து இப்பொழுது வெளியே வந்திருக்கும் முக்கிய தகவல் இது. சென்னையை அடுத்த புழல் சிறையிலிருந்து வெளிவந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து அவர் சிறையிலிருந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி காலையில் தீர்ப்பளித்தது. இதுகுறித்து பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். இதனைத் தொடர்ந்து தற்போது புழல் சிறையிலிருந்து 471 நாட்கள் கழித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளிவந்திருக்கும் அண்மை செய்தி இது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு 471 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு காலை உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியதை தொடர்ந்து பல்வேறு நிபந்தனைகளுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தற்போது புழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளிவந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போதைய முக்கிய செய்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 471 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் பல்வேறு முறை ஜாமீன் வழங்க கோரி பல்வேறு நீதிமன்றங்களை அணுகினார். ஆனாலும் 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் இந்த ஜாமீன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து சற்று முன்னர் முதலமைச்சர் மற்றும் திமுக தலைவர்கள் செந்தில் பாலாஜிக்கு அவருடைய அந்த போராட்ட குணத்திற்கு வரவேற்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது புழல் சிறையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கும் அண்மை செய்தி இது. புழல் சிறை முன்பு குவிந்திருந்த திமுகவினர் மேளதாளங்கள் முழங்க செந்தில் பாலாஜிக்கு வரவேற்பு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள். சென்னையை அடுத்த புழல் சிறையிலிருந்து வெளிவந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து சிறையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவர் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டதை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் திமுகவின் முக்கிய தலைவர்களும் வரவேற்றிருக்கும் இந்த நிலையில் தற்போது புழல் சிறையிலிருந்து வெளிவந்தார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கிட்டத்தட்ட 45 முறைகளுக்கும் மேலாக அவர் ஜாமீன் கோரி பல்வேறு நீதிமன்றங்களை நாடியிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் இன்று காலை பல்வேறு நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது. அதைத் தொடர்ந்து சென்னையை அடுத்த புழல் சிறையிலிருந்து தற்போது வெளிவந்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இது குறித்து நமது தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். கிட்டத்தட்ட 471 நாட்கள் சிறையிலிருந்து பல்வேறு முறை ஜாமீன் கோரி விண்ணப்பம் செய்து அது நிராகரிக்கப்பட்ட நிலையில் காலை உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கிறது. தற்போது அவர் புழல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு இருக்கிறார். இது குறித்த அண்மை தகவல்கள் சிவா, நீங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக மோகன்ராஜ், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஜாமீனில் பல்வேறு சிக்கல்களை உருவாக்கி இருப்பதாக ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய கருத்துக்கெல்லாம் தெரிவித்திருந்தன. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கான பிணை உத்தரவாத ஆவணங்கள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த விவகாரத்துல பல்வேறு சிக்கல்கள் எழுந்த நிலையில இடி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இது சிறப்பான எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத காரணத்தினால் இந்த பிணை உத்தரவாத ஆவணங்களை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்புக்கான ஆவணங்கள் அனைத்தும் இமெயில் மூலமாக சிறைத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில்தான் தற்போது சுமார் 471 நாட்கள், நீங்க தெரிவித்தது போலவே 471 நாட்கள் 15 மாதங்களாக சிறையில் இருந்து தற்போது நீண்ட சிறைவாசத்திற்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது
முன்ஜாமீனில் தற்போது வெளியே வந்திருக்கிறார். குறிப்பாக அவருக்கு திமுகவினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் என பலரும் உற்சாக வரவேற்பினை வழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக அவருடைய இந்த கைது என்பது பண மோசடி தொடர்பான வழக்கு. அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது அவர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்திருந்தார் என்று தெரிவித்ததனுடைய அடிப்படையிலேயே அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து இத்தனை மாதங்களாக ஒரு அமைச்சராக இருந்தவர் அமைச்சர் பதவியிலிருந்து இறங்கிய பிறகும் கூட 15 மாதங்களாக சிறையில் இருந்து பல்வேறு முறைகள் சுமார் 50 முறை அவருடைய நீதிமன்ற காவலெல்லாம் நீட்டிக்கப்பட்டிருந்தன. 5 முறை கீழமை நீதிமன்றங்கள்ல அவருடைய ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தன. இது போன்ற பல்வேறு சட்ட சிக்கல்களை சந்தித்த அவருக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கி தற்போது நீண்ட ஒரு சிறைவாசத்திற்கு பிறகு அவர் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கிறார். விரைவில் அவருக்கு அவர் இழந்த அமைச்சரவையில் இடம் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே போன்று மின்சாரத்துறையே அவருக்கு ஒதுக்கப்பட இருப்பதாகவும் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளிவரும் என்றும் அரசு துறையிலிருந்தும் தகவலாக வெளியாகி இருக்கிறது. தற்போது நீண்ட சிறைவாசத்துக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வந்திருக்கக்கூடிய நிலையில அவரை திமுகவினுடைய நிர்வாகிகள், திமுகவினுடைய தொண்டர்கள் என பலரும் வரவேற்று வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மோகன்ராஜ். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தற்போதைய அமைச்சரவையில் இடம் கிடைக்கும், அதுவும் மின்சாரத்துறை கிடைக்க வாய்ப்பிருப்பதாக பல்வேறு தகவல்கள் கூறுகின்றன. நீங்களும் அதையே வழிமொழிகிறீர்கள். இந்த நிலையில் பிரதமர் அவர்களை சந்திக்க மு.க. ஸ்டாலின் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். எப்பொழுது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் அவர்களை சந்திப்பார்? அமைச்சரவை குறித்து, அமைச்சரவையில் இடம் பெறுவது குறித்து ஏதாவது விவாதிக்க இருக்கிறார்களா? தகவல்கள் ஏதும் கசிந்திருக்கிறதா உங்களுக்கு? நிச்சயமாக மோகன்ராஜ், ஏற்கனவே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காலை ஒரு எக்ஸ் பதிவின் மூலமாக ஒரு பதிவு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அதில் செந்தில் பாலாஜி சகோதரர் என்று அழைத்து அவரை வருக வருக என வரவேற்றது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி செல்வதற்கு முன்பு அவர் முன்ஜாமீனில் வெளியே வந்திருந்தால் நிச்சயமாக அறிவாலயத்திலோ அல்லது விமான நிலையத்திலோ அவரை பார்ப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன. இந்த நிலையில முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான பல்வேறு சிக்கல்கள் இருந்த ஒரு காரணத்தினால அவர் இந்த முன்ஜாமீனில் வெளியே வருவதற்கு சிறிது நேர காலம் என்பது கூடுதலாக தேவைப்பட்டது. இந்த நிலையில டெல்லி சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தினம் பிரதமரை சந்தித்த பிறகு நாளை இரவு அவர் சென்னை திரும்ப இருக்கிறார். நாளை மறுநாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரடியாக செந்தில் பாலாஜியை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அக்டோபர் 1ஆம் தேதி அவர் அமைச்சராக பதவியேற்க இருப்பார் என்று தலைமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. எனவே அவருடைய பதவியேற்பின் போது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றங்கள், துணை முதலமைச்சருக்கான ஒரு அறிவிப்பு போன்ற பலவும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. மோகன்ராஜ், அதாவது அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் 2 நாட்களுக்கு முன்னர் கூறிய நிலையில் அக்டோபர் 1ஆம் தேதி அமைச்சரவையில் இணைய மின்சாரத்துறையை அவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, அவருக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. என்னென்ன நிபந்தனைகள் அவை? சரியாக ஒரு 6 நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. குறிப்பாக 25 லட்சம் ரூபாய்க்கான ஒரு பிணை பத்திரங்களை அவர் வழங்க வேண்டும். அதே போன்று வாரத்தில் 2 முறை அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்தில் நேரடியாக ஆஜராகி அவர் கையெழுத்திட வேண்டும். அதே போன்று அவர் சாட்சியங்களை கலைப்பது தொடர்பாக சாட்சியங்களும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பேசக்கூடாது என்பது தொடர்பான இந்த நிபந்தனைகளும், அதே போன்று நேரடியாக ஆஜராகும் போது அதில் எந்தவித ஒத்துழைப்பும் வழங்காமல் இருக்கக்கூடாது என்பன போன்ற பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த நிபந்தனைகளை அவர் பின்பற்றாவிட்டால் இந்த முன்ஜாமீன் மனு என்பது தள்ளுபடி செய்யப்படும், முன்ஜாமீன் அவருக்கு ரத்து செய்யப்படும் என்று உச்சநீதிமன்றம் கராராக தெரிவித்திருக்கக்கூடிய அடிப்படையில் இந்த நிபந்தனைகளை அவர் முறையாக பின்பற்ற வேண்டும் என்பதுதான் தற்போதைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. மோகன்ராஜ், நன்றி. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவா.